ஓகே எஸ். ஸோ இப்போ நம்ம இந்த செஷனில் பார்க்க போகிறது ஒரு டேட்டா ஸ்டோரை வந்து எப்படி அன்மவுண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட்டாக போன செஷனில் வந்து இஎஸ்எக்ஸ் டிகம்ஷன் பார்த்தோம், விர்ச்சுவல் மிஷின் டிகம்ஷன் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்டோரேஜ் டிகம்ஷன் ஆர் டேட்டா ஸ்டோர் டிகம்ஷன். ஓகே, ஸோ ஒரு டேட்டா ஸ்டோரை ஆர் ஸ்டோரேஜை எப்படி டீகம்ஷன் பண்ணுறது ஆர் அன்மவுண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன ரீசனுக்காக வந்து அவங்க வந்து இந்த டேட்டா ஸ்டோரை டீகம்ஷன் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரீசன் வந்து பிஎம்எஃப்எஸ் 5 to பிஎம்எஃப்எஸ் 6 அப்கிரேட். ரெண்டாவது ஸ்டோரேஜ். ஓகே, ஸோ இந்தந்த ரீசனுக்குலாம் வந்து டேட்டா ஸ்டோர் வந்து டீகம்ஷன் பண்ணுவாங்க. இப்போ நம்ம கிட்ட பிஎம்எஃப்எஸ் 5 ஒரு டேட்டா ஸ்டோர் இருக்குது அப்படின்னா, அந்த டேட்டா ஸ்டோரை டேரெக்டாக பிஎம்எஃப்எஸ் 6க்கு வந்து நீங்கள் அப்கிரேட் பண்ண முடியாது. நான் ஆல்ரெடி பிஎம்எஃப்எஸ் கிளாஸ் எடுத்திருக்கேன், வாட் இஸ் பிஎம்எஃப்எஸ், எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னு சொல்லிட்டு. அப்படி அப்கிரேட் பண்ண முடியாத பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற டேட்டா ஸ்டோரை டீகமிஷன் பண்ணிவிட்டு அல்லது அன்மவுண்ட் பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறமா நம்ம புதுசாக ஒரு டேட்டா ஸ்டோர் கிரியேட் பண்ணி ஒரு லன் அலோகேட் பண்ணி அதில் டேட்டா ஸ்டோர் கிரியேட் பண்ணி அது நம்ம விஎம்எஃப் 6 வந்து நம்ம மாற்றிக்கிடுவோம். ஓகே, ஸோ அந்த ரீசனுக்காக நம்ம ஃபர்ஸ்ட் இதை வந்து பண்ணுவோம், டீகமிஷன் பண்ணுவோம். செகண்டு, இப்போ இந்த டேட்டா ஸ்டோர் வந்து ஸ்டோரேஜ்லேருந்து நமக்கு வந்து வருது, ஸ்டோரேஜில் லன் அலோகேட் பண்ணி நமக்கு வருது. அப்போ அந்த ஸ்டோரேஜ் வந்து ஃபிசிக்கல் ஸ்டோரேஜ், ரைட்டா? ஸோ அந்த ஸ்டோரேஜ் எதர் வந்து டெல் ஸ்டோரேஜாக இருக்கலாம், ஹெச்பி ஸ்டோரேஜாக இருக்கலாம், அல்லது தொஷிபா இல்லை இது பியூர் ஸ்டோரேஜாக இருக்கலாம், வாட் எவர் ஸ்டோரேஜ். ஸோ அப்போ அந்த ஸ்டோரேஜ் வந்து பழைய ஸ்டோரேஜ் ஆயிடுச்சு, அதோட எண்ட் ஆஃப் லைஃப் ஆயிடுச்சு. அப்போ எண்ட் ஆஃப் லைஃப் வந்துச்சுன்னா அந்த ஸ்டோரேஜுக்கு வந்து ஃபிம்மர் அப்டேட் வராது. நாளைக்கு அந்த ஸ்டோரேஜில் எதுவும் இஷ்யூ அப்படின்னா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி ரீசனுக்கு நம்ம அந்த ஸ்டோரேஜில் ரன் ஆகிற எல்லா டேட்டா ஸ்டோரையும் டீகமிஷன் பண்ணுவோம் அல்லது அன்மவுண்ட் பண்ணுவோம். தேர்ட் ஸ்டோரேஜ் அப்கிரேட். இப்போ நம்ம டேட்டா சென்டரில் ஒரு ஃபிசிக்கல் ஸ்டோரேஜ் இருக்குது. அந்த ஸ்டோரேஜோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. இது ஒரு பழைய ஸ்டோரேஜாக இருக்கலாம், அதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா மொத்த கெப்பாசிட்டி ஒரு 50 டிபி தான் இருக்குது, இல்லை ஒரு 20 டிபி தான் இருக்குன்னா அது ரொம்ப கம்மியான கெப்பாசிட்டி. அப்போ அந்த ஸ்டோரேஜை வந்து நான் வேறு ஸ்டோரேஜுக்கு கொண்டு போகிறேன். இதை நான் வந்து டீகமிஷன் பண்ணிவிட்டு ஐம் கோயிங் டு அப்கிரேட் டு நியூ ஸ்டோரேஜ். அப்போ இதை டீகமிஷன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஸ்டோரேஜ் டீகமிஷன் பண்ணுறோம், நம்ம இந்த டேட்டா ஸ்டோரை டீகமிஷன் பண்ணணும், சரியா? அப்போ அது பண்ணுறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணணும், ப்ராசஸ், இதெல்லாம் வந்து என்ன ரீசனுக்காக நான் பண்ணுறோன்னு இருக்குது. இப்போ ப்ராசஸ் என்னென்ன ப்ராசஸ் படி நம்ம பண்ணுறோம் அப்படின்றது. ஸோ ஃபஸ்ட்டு நான் நோட் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன், தயவுசெய்து நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நான் ஃபீஸிபிள் செக் பண்ணணும், அப்புறம் வந்துட்டு மைக்ரேட் பண்ணணும்.
ஸோ இதுதான் வந்து மெயினான பாயிண்ட். மெயில் வந்து ஓகே, மெயில் வந்து ஃபர்ஸ்ட் அனுப்பணும். இந்த மாதிரி இந்த ஸ்டோரேஜை வந்து ரிமூவ் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஸ்டோரேஜ் டீமுக்கு ஒரு மெயில் அனுப்பணும். அப்புறம் ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கு ஒரு மெயில் அனுப்பணும். நம்ம டீமுக்கு ஒரு மெயில் அனுப்பணும். மேனேஜருக்கு ஒரு மெயில் அனுப்பணும். தென் ஒரு டிக்கெட் கிரியேட் பண்ணணும், இல்லை சேஞ்ச் வந்து கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த டேட்டா ஃபார் எக்ஸாம்பிள் we are going to migrate. இப்போ நம்ம இந்த 3 அப்படிங்கிற ஒரு டேட்டா ஸ்டோர் இருக்கு. இந்த டேட்டா ஸ்டோரில் நம்ம டீகமிஷன் பண்ண போகிறோம். சரியா? இப்போ எங்கிட்ட 01, 02, 03 இருக்கு. நான் 03 அப்படிங்கிற டேட்டா ஸ்டோரை டீகமிஷன் பண்ண போகிறேன். அப்போ இதை டீகமிஷன் பண்ண போகிறதுக்கு முன்னாடி இதில் இருக்கிற விர்ச்சுவல் மிஷினை நம்ம மைக்ரேட் பண்ணணும். ஸ்டோரேஜ் மைக்ரேஷன் பண்ணணும், எஸ்வி மிஷின் பண்ணணும். சரியா? மேனுவல் மிஷின் பண்ணணும், ஸ்டோரேஜ் மைக்ரேஷன் பண்ணணும். அப்படி நம்ம ஸ்டோரேஜ் மைக்ரேஷன் பண்ணுறதுக்கு இந்த ESX ஹோஸ்ட்ல எந்தெந்த டேட்டா ஸ்டோர்லாம் அட்டாச் இருக்கோ அதில் எல்லாமே கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். அப்படி கெப்பாசிட்டி இருந்தால் we can proceed the migration. இப்போ கெப்பாசிட்டி இல்லை அப்படின்னா ஒன்று நீங்கள் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும், இருக்கிற ஸ்டோரேஜை எக்ஸ்டெண்ட் பண்ணணும். அல்லது உதாரணத்துக்கு நம்மக்கிட்ட இப்போ இந்த ரெண்டு டேட்டா ஸ்டோர் இருக்குது. இதில் இருக்கிற விஎம்ஐ நான் மைக்ரேட் பண்ணி இந்த டேட்டா ஸ்டோர் அந்த டேட்டா ஸ்டோர் கொண்டு போகிறேன். இப்போ ரெண்டு டேட்டா ஸ்டோருமே ஸ்பேஸ் இல்லை அப்படின்னா ஒன்று ஏதோ ஒரு டேட்டா ஸ்டோரில் நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும், அல்லது புதுசாக ஒரு டேட்டா ஸ்டோர் வந்து கிரியேட் பண்ணி அந்த விஎம்ஐ மைக்ரேட் பண்ணணும். ஸோ ஹவர் இட் இஸ், இந்த டேட்டா ஸ்டோரில் எந்த விஎம்மும் ரன் ஆகக்கூடாது, எந்த ஃபைல்ஸும் ரன் ஆகக்கூடாது. சரியா? ஸோ முக்கியமான பாயிண்ட்டு இது, ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. விஎம் செக் ஃபீஸிபிலிட்டி செக் பண்ணுங்க. செக் பண்ணிட்டு டேட்டா ஸ்டோர் கிரியேட் பண்ணிட்டு விஎம்ஐ மைக்ரேட் பண்ணிருங்க. ஸோ ஸ்டோரேஜ் மைக்ரேஷன் பண்ணுங்க. அந்த விஎம்ஐ வேற ஒரு டேட்டா ஸ்டோருக்கு ஸ்டோரேஜ் மைக்ரேஷன் பண்ணுங்க. பண்ணதுக்கு அப்புறமா எனேபிள் மெயின்டெனன்ஸ் மோட். சரி, மெயின்டெனன்ஸ் மோட் எனேபிள் பண்ணுங்க. தென் அப்புறம் delete the ISO, delete or move the ISO log files, logs template. அதுக்கப்புறம் கேஸ் இப்போ இந்த டேட்டா ஸ்டோரை நான் டீகமிஷன் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த டேட்டா ஸ்டோருக்கு உள்ளே போங்க. உள்ளே போயிட்டு இந்த இதில் எந்தெந்த விஎம்ஸ் ரன் ஆகுதுன்னு பாருங்க. அந்த விஎம் மைக்ரேட் பண்ணுங்க. பண்ணதுக்கப்புறமா அதோட ஃபைல்ஸ் போங்க. இந்த டேட்டா ஸ்டோரில் எந்த ஃபைல் இருக்கக்கூடாது. சரிங்களா? அப்படி இருந்துச்சுன்னா அந்த ஃபைலை கிளிக் பண்ணி இதில் டெலிட் அப்படின்னு கொடுத்துருங்க. அந்த ஃபைலை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக டெலிட் பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ சில டேட்டா ஸ்டோரில் டெம்ப்ளேட் இருக்கும், அப்புறம் ஐஎஸ்ஓ இமேஜ் ஃபைல் இருக்கும், அதில் லாக் ஃபைல்ஸ் இருக்கும். அந்த ஃபைல் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அந்த ஃபைலை வேற ஒரு இடத்துக்கு மூவ் பண்ணிக்கலாம். அதை இதை கிளிக் பண்ணிங்கன்னா மூவ் டு ஆப்ஷன் இருக்கும். மூவ் டு கொடுத்துட்டு எந்த டேட்டா ஸ்டோருக்கு மூவ் பண்ணணுமோ அந்த டேட்டா ஸ்டோருக்கு நீங்கள் மூவ் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த ஃபைல் அப்படியே அங்கே மூவ் ஆயிரும். உங்களுக்கு அந்த ஃபைல் வேணும் இல்லை அந்த ஃபைல் எனக்கு தேவையில்லை அப்படின்னா நீங்கள் அந்த ஃபைலை டெலீட் பண்ணிடுங்க. சரியா? தென் அதுக்கடுத்து இன்னொரு மென்ஷன் பண்ணியிருக்கேன், டெலீட் த ஜாம்பி ஃபைல். ஜாம்பி ஃபைல்னா என்னன்னா, நீங்கள் ஒரு டெலீட் பண்ணியிருப்பீங்க, ஈவன் தோ அது டெலீட் ஆனாலும் சில ஃபைல்ஸ் வந்து டெலீட் ஆகாமல் இருக்கும். அதை ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு விஎம் டீகமிஷன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அந்த விஎம் டீகமிஷன் பண்ணுறப்ப அந்த விஎம்ல இருக்கிற ஃபோல்டரே அப்படியே கம்ப்ளீட்டாக டெலீட் ஆயிரும். சம் கேசஸில் அந்த விஎம் ஃபோல்டர் சம்டைம் டெலீட் ஆகாது ஆட்டோமேட்டிக்காக. அப்போ தான் நீ மேனுவலாக டெலீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டெலீட் பண்ண முடியாத ஃபைல், அந்த சப்போஸ் சில விஎம் வந்து ஆர்ஃபன் ஸ்டேட் போயிடும், அப்போ அந்த ஃபைலை டெலீட் பண்ண முடியாது. இந்த மாதிரி சில ஃபைல்ஸ்லாம் இருக்குல்ல, இதை தான் நம்ம ஜாம்பி ஃபைல் அப்படி சொல்கிறோம். இந்த ஜாம்பி ஃபைலை நம்ம டெலீட் பண்ணோம். விச் மீன்ஸ் இந்த டேட்டா ஸ்டோரில் எதுவுமே இருக்கக்கூடாது. நீங்கள் க்ளீன் பண்ணிடுங்க. அதில் விஎம் இருக்கக்கூடாது, ஃபைல்ஸ் இருக்கக்கூடாது, எதுவுமே இருக்கக்கூடாது. இது எம்டியாக இருக்கணும், எந்த ஃபோல்டர் இருக்கக்கூடாது. ஸோ இந்த ஃபோல்டர் வந்து பை டிஃபால்ட்டாக இருக்கிற ஃபோல்டர், இதை விட்டுருங்க. எப்பயுமே இந்த ஃபோல்டர் பை டிஃபால்ட்டாக இருக்கும். ஸோ இந்த STDSF அப்படிங்கிற ஃபோல்டரை தவிர மித்த எந்த ஃபோல்டரும் வந்து இதில் வந்து இருக்கக்கூடாது. ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக டெலீட் பண்ணிடுங்க. சரியா? ஸோ டெலீட் பண்ணதுக்கு அப்புறமா இதை நீங்கள் மெயின்டெனன்ஸ் மோடு போடணும். ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணி மெயின்டெனன்ஸ் மோடு போடுங்க. என்டர் மெயின்டெனன்ஸ் மோடு கொடுங்க. ஸோ எதுக்காக மெயின்டெனன்ஸ் மோடு போடுறோம் அப்படின்னா, அப்போ தான் வேறு யாரும் இந்த டேட்டா ஸ்டோருக்கு விஎம்ஐ மைக்ரேட் பண்ண மாட்டாங்க. மேபி இதை தெரியாமல் இப்போ நான் வந்து இதை இந்த மெயின்டெனன்ஸ் மோடு போட்டு நாளைக்கு தான் அதை அன்மவுண்ட் பண்ண போகிறேன்னு வச்சுக்கோங்க. இதை வந்து நான் உடனே அன்மவுண்ட் பண்ணலை, நாளைக்கு தான் பண்ண போகிறேன் அப்படின்னா
அது வரைக்கும் நீங்கள் அதை எம்டியாக வச்சிருந்தீங்கன்னா வேறு யாரும் தெரியாமல் கூட அதை மைக்ரேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் மெயின்டெனன்ஸ் மோட் போட்டோம்னா உங்களுக்கு தெரியும், ஓகே இது மெயின்டெனன்ஸ் மோடில் இருக்குது, வேறு ஏதோ பண்ண போகிறாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஷிஃப்ட் இன்ஜினியர் வந்தாலும் நமக்கு அது வந்து ஒரு அறிகுறியாக நமக்கு தெரியும். அதனால் டேட்டா ஸ்டோரோட மெயின்டெனன்ஸ் மோடு போட்டுட்டு தான் நீங்கள் எதுனாலுமே ப்ரொசீட் பண்ணணும். சரியா? இதை மெயின்டெனன்ஸ் மோடு போட்டுட்டு இதை ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா தேர் இஸ் ஆப்ஷன் அன்மவுண்ட் டேட்டா ஸ்டோர். இப்போ இந்த டேட்டா ஸ்டோர் எந்தெந்த ஹோஸ்ட்லாம் இருக்குன்னு பாருங்கள். இந்த டேட்டா ஸ்டோர் செலக்ட் பண்ணிட்டு ஹோஸ்ட் போனீங்கன்னா இப்போ 01 அப்படிங்கிற ஹோஸ்ட்டில் இந்த டேட்டா ஸ்டோர் இருக்குது, 02 அப்படிங்கிற ஹோஸ்ட்டில் இந்த டேட்டா ஸ்டோர் இருக்குது. அப்போ இந்த ரெண்டு டேட்டா ஸ்டோர், இந்த ரெண்டு ஹோஸ்ட்டில் இருந்தும் இந்த டேட்டா ஸ்டோரை அன்மவுண்ட் பண்ணணும். அண்ட் ஆல்சோ நீங்கள் ஸ்டோரேஜ் டீமுக்கு ஒரு மெயில் பண்ணுங்கள். மெயில் பண்ணி இந்த டேட்டா ஸ்டோர் என்ஐடி கொடுங்க. என்ஐடி கொடுத்துட்டு இந்த ஹோஸ்ட்டோட WLN நம்பர், பிஎன் நம்பர் கொடுத்தீங்கன்னா அவங்களும் அவங்க சைட்லேருந்து அன்மவுண்ட் பண்ணணும். ஓகே ஓகே ஃபைன். இப்போ இதை நான் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அன்மவுண்ட் டேட்டா ஸ்டோர் அப்படின்னு கொடுத்தோம்னா இது கேட்கும், டேட்டா ஸ்டோர் அன்மவுண்ட் பண்ண போகிறீங்களா அப்படின்னு. அதுக்கு முன்னாடி இந்த ஹோஸ்ட்டில் போயிட்டு கான்ஃபிகர் போனீங்கன்னா ஸ்டோரேஜ் டிவைஸ் போங்க. இந்த ஸ்டோரேஜ் டிவைஸில் அந்த டேட்டா ஸ்டோர் எல்லாமே அட்டாச் ஆகிருக்கும். அட்டாச்சு இருக்கு பாருங்க. ஸோ இதை நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ இதில் பாருங்கள் 770 ஜிபியில் ஒரு டேட்டா ஸ்டோர் இருக்குது, 50 ஜிபியில் ஒரு டேட்டா ஸ்டோர் இருக்குது, 350 ஜிபியில் ஒரு டேட்டா ஸ்டோர் இருக்குது. 3 டேட்டா ஸ்டோர் இருக்குது ரைட்டா. இந்த 3மே இப்போ அட்டாச்சில் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த 3மே அட்டாச்சில் இருக்குது. இதை வந்து டிட்டாச் பண்ணணும். சரியா? டிட்டாச் பண்ணிவிட்டு தென் நம்ம அன்மவுண்ட் பண்ணிக்கணும். ஸோ இதை எப்படி டிட்டாச் பண்ணுறது அப்படின்னா அந்த பர்டிகுலர் டேட்டா ஸ்டோர் அந்த ஹோஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு எந்த டேட்டா ஸ்டோரோ அதை மட்டும் டிட்டாச் பண்ணணும். இதை பாருங்கள், இப்போ இந்த டேட்டா ஸ்டோர் தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். அப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு டிட்டாச் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 ஹோஸ்ட்டையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த 2 ஹோஸ்ட்லையும் டிட்டாச் பண்ண போகிறோம். நீ நல்லா பார்த்தா தெரியும், 2 ஹோஸ்ட்லையும் இதுமாதிரி இருக்கும். இது 01 இருக்கும், 02 இருக்கும். டிட்டாச் பண்ணணும். ஓகே, ஸோ இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. டிட்டாச் இது பண்ணுறதுக்கு முன்னாடி 100 தடவை யோசி பண்ணுங்கள். நீங்கள் மாற்றி இந்த டேட்டா ஸ்டோரை பண்ணுறதுக்கு பதிலாக இந்த டேட்டா ஸ்டோரை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த டேட்டா ஸ்டோர் வந்து டிட்டாச் ஆகிரும். அப்போ அதில் விஎம்னா டிஸ்கனெக்ட் ஆகிரும். அதனால் பண்ணுறதுக்கு முன்னாடி 100 தடவை யோசிங்க. இந்த நேம் கரெக்டாக அது நீங்கள் எப்படி நீங்கள் வந்து பண்ணணும் அப்படின்னா எந்த டேட்டா ஸ்டோரை பண்ண போகிறீங்களோ அந்த டேட்டா ஸ்டோர் நேமை காப்பி பண்ணிக்கோங்க. சரியா? காப்பி பண்ணிவிட்டு தென் கான்ஃபிகர் போயிட்டு ஸ்டோரேஜ் டிவைஸ் போயிட்டு இந்த ஃபில்டரில் அந்த டேட்டா ஸ்டோர் நேமை பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த பர்டிகுலர் டேட்டா ஸ்டோர் மட்டும் வரும். இப்போ இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ யூ கேன் கிராஸ் வெரிஃபை த என்ஏஐடி. இதெல்லாம் பண்ணிவிட்டு டிட்டாச் பண்ணுங்கள். டிட்டாச் கொடுத்து டிட்டாச் செலக்டட் ஹோஸ்ட் 2 ஹோஸ்ட் டிட்டாச் பண்ணிட்டு எஸ் கொடுத்து அப்படின்னா இங்கே டிட்டாச்னு வந்துடும். கரெக்டாக மட்டும்னா த ரிசோர்ஸ் இன் யூஸ், ஏதோ ஒரு ரிசோர்ஸ் வந்து இப்போ யூஸ் ஆகிட்டு இருக்கு, அதனால் டிட்டாச் பண்ண முடியலன்னு சொல்லுது. ஓகே ஃபைன். டிலீட் பண்ணியாச்சு. இந்த ஃபைல் வந்து டிஃபால்ட் ஃபைல், இது டிலீட் பண்ண முடியாது. ஏதோ ஒரு ஃபைல் வந்து லாக் ஆகிருக்கு. சரி, அப்போ நம்ம அன்மவுண்ட் கொடுத்து பார்ப்போம். இது அன்மவுண்ட் டேட்டா ஸ்டோர்னு கொடுக்குறப்ப எந்தெந்த இஎஸ்எக்ஸ் ஹோஸ்ட்லேருந்து அன்மவுண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ இந்த 2 இஎஸ்எக்ஸை செலக்ட் பண்ணிட்டு அன்மவுண்ட் ஓகே கொடுத்தோம்னா எனக்கு இப்போ இந்த இடத்துல அன்மவுண்ட் டாஸ்க் வந்து ரன் ஆகும். இப்போ அந்த பர்டிகுலர் இஎஸ்எக்ஸ் ஹோஸ்டில் இருந்து அன்மவுண்ட் ஆயிடுச்சு. சி ஒன்ஸ் அன்மவுண்ட் ஆனதுக்கப்புறம் டேட்டா ஸ்டோர் இன்ஆக்சசபிள்னு வரும். சரிங்க, இங்கே பார்த்தீங்களா? ஸோ அந்த டேட்டா ஸ்டோர் வந்து நீங்கள் அன்மவுண்ட் பண்ணதுக்கப்புறம் டேட்டா ஸ்டோர் இன்ஆக்சசபிள்னு வந்துடும். தென் இப்போ நீங்கள் ஹோஸ்ட் போயிட்டு கான்ஃபிகர் ஸ்டோரேஜ் டிவைஸ், இங்கே டிட்டாச் இருக்கா? டிட்டாச் பண்ணணும். ஓகே, இங்கே ஸ்டில் அட்டாச்சில் தான் இருக்குது.
ஸோ டிட்டாச் டிட்டாச் ஆச்சா? தென் செகண்ட் ஹோஸ்ட்டு இதை டிட்டாச். ஸோ டிட்டாச் பண்ணுறப்ப இந்த மாதிரி கேட்கும், எஸ் கொடுத்துருங்க. ஸோ இப்போ இந்த ரெண்டுலேயுமே டிட்டாச் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? இப்போ டிட்டாச்மெண்ட் இருக்குல்ல, இதை ரைட் கிளிக் பண்ணி ஸ்டோரேஜ் போயிட்டு ரீஸ்கேன் ஸ்டோரேஜ் கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த பாயிண்ட்டை நான் நோட் பண்ணிக்கிறேன். 8 பாயிண்ட் வந்து unbounded data store. Select the host. ஸோ அன்மவுண்ட் பண்ணுறோம் டேட்டா ஸ்டோரை. தென் அதுக்கப்புறம் டிட்டாச் த அன்மவுண்ட் பண்ணுறப்போ டிட்டாச் த ஸ்டோரேஜ் from host. ஸோ ஹோஸ்ட் கான்ஃபிகர் போயிட்டு டிட்டாச் பண்ணுறோம். கான்ஃபிகர் போயிட்டு ஸ்டோரேஜ் concern data store detach. டிட்டாச் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ரீஸ்கேன் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம டிட்டாச் பண்ணிடுறோம். டிட்டாச் பண்ணியாச்சா? டிட்டாச் பண்ணதுக்கு அப்புறமா இதை ரைட் கிளிக் பண்ணிட்டு ரீஸ்கேன் அப்படின்னு கொடுங்க. ஸ்டோரேஜ் போயிட்டு ரீஸ்கேன் கொடுங்க. இது டிஸப்பியர் ஆயிரும். டிஸப்பியர் ஆச்சா? ஸோ இங்கேயுமே இதை ரைட் கிளிக் பண்ணிட்டு ஸ்டோரேஜ் போயிட்டு ரீஸ்கேன் கொடுங்க. டிஸப்பியர் ஆயிரும். ஸோ டிஸப்பியர் ஆயிடுச்சா? இப்போ இந்த டேட்டா ஸ்டோர் மட்டும் இருக்கும். அந்த டேட்டா ஸ்டோர் டிஸப்பியர் ஆயிடுச்சு பாருங்க. ஸோ அந்த டேட்டா ஸ்டோரை நீங்கள் அன்மவுண்ட் பண்ணி இங்கே டிட்டாச் கொடுத்துட்டீங்கன்னா அந்த டேட்டா ஸ்டோர் ஆட்டோமேட்டிக்காக இங்கே டிஸப்பியர் ஆயிரும். சரிங்களா? அல்லது அந்த டேட்டா ஸ்டோர் ரைட் கிளிக் பண்ணி டெலிட் டேட்டா ஸ்டோர்னு ஆப்ஷன் இருக்கும். இதை கூட நீங்கள் கொடுக்கலாம். பட் நீங்கள் டிட்டாச் பண்ணிட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அதுவே டெலிட் ஆயிரும். ஸோ டிட்டாச் ஸோ ஸ்டோரேஜை ரீஸ்கேன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து இதாயிரும். ஓகே. ஸோ ஒன்ஸ் நீங்கள் அன்மவுண்ட் பண்ணதுக்கப்புறமா டேட்டா ஸ்டோர் வந்து இன்ஆக்சசபிள் இருக்கும். ஸோ இன்ஆக்சசபிள் இருக்கு இல்லையா? தென் அதுக்கப்புறமா நீங்கள் டிட்டாச் பண்ணதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக இதாயிரும். நான் இந்த இதை வந்து காப்பி பண்ணி உங்களுக்கு வந்து அப்படியே வாட்ஸ்அப் குரூப்பில் போடுறேன், பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் ஸ்டோரேஜ் அன்மவுண்ட் பண்ணுறதுக்கான கம்ப்ளீட் ப்ராசஸ். இதில் தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா பெரிய இம்பேக்ட் வரும். தப்பான ஸ்டோரேஜ் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் இருக்கிற விஎம் எல்லாமே டவுன் ஆயிரும், ரெக்கவர் பண்ண முடியாத சூழ்நிலைக்கு போயிடும். அதனால் 1க்கு 100 தடவை யோசிச்சு பண்ணுங்கள். இது ஒரு L3 கம்ப்ளீட் L3 ஆக்டிவிட்டி. இதுக்கு L2 கொடுக்கவே மாட்டாங்க. இது கம்ப்ளீட் L3 SME ஆர் L4 ஆக்டிவிட்டி. பட் இது ஃப்ரீக்வெண்டா எவ்வளவு டைம்ஸ் ப்ரோ வரும்? சப்போஸ் எது ஃப்ரீக்வெண்டா வரும்? புரியல. இல்ல இந்த டாஸ்க் அடிக்கடி வருமா எப்படி? அடிக்கடியில வராது. இந்த டாஸ்க் எப்போ வரும்னா நம்ம சொந்த சினாரி இருக்குல்ல, ஓகே, இந்த அப்கிரேட் பண்ணுறப்போ வரும். VMS 5லேருந்து 6க்கு அப்கிரேட் பண்ணப்போ வரும். அதுக்கப்புறம் எப்போயாவது தான் ஸ்டோரேஜ் வந்து எண்ட் ஆஃப் லைஃப் ஆகும், அந்த டைமில் வரும். சம்டைம்ஸ் ஸ்டோரேஜ் அப்கிரேட் பண்ணுறப்போ வரும். ஸோ ஒன்ஸ் இதை பண்ணிட்டோம்னால மேக்ஸிமம் வராது. இதுதான் மெயினான டாஸ்க்கு. இதை பண்ணிட்டோம்னாலே மேக்ஸிமம் வராது.
இது சம்டைம்ஸ் மட்டும் இந்த மாதிரி வரும். ஓகே. ஓகே, எனி டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க, ஆர் லெட்ஸ் க்ளோஸ் தி செஷன். தெரியல, ஸ்டோரேஜ் எப்படி மெயின்டெனன்ஸ் மோட் போடுறது? இப்போ நான் சொன்னேன், இது ரைட் கிளிக் பண்ணி மெயின்டெனன்ஸ் மோட் போட்டால் முடிஞ்சது. ரைட் கிளிக் பண்ணா மெயின்டெனன்ஸ் மோட் இருக்கு, இது என்டையர் மெயின்டெனன்ஸ் மோட் கொடுத்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் மோட் விழுந்துரும். ஓகே ஓகே. இந்த ஆப்ஷன் ப்ரீவியஸா எனக்கு வீடியோ சம் டைம் டக்குன்னு ஒரு இதுல இருந்து அடுத்ததுக்கு ஜம்ப் ஆயிருது வீடியோ. ஓகே ஓகே சரி. நெட் ஸ்லோ. ரைட் கிளிக் பண்ணுங்க, மெயின்டெனன்ஸ் மோட் போங்க, இது என்டையர் மெயின்டெனன்ஸ் மோட் கொடுங்க. இது கொடுக்கறதுக்கு முன்னாடி விர்ச்சுவல் மிஷின் எல்லாமே மைக்ரேட் பண்ணிருங்க, பண்ணிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்க, சரியா? ஓகே.